This is Sabej Kumar. வெல்கம் பேக் டு சபேஜ் ரூப். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி சர்டிஃபிகேட்ஸ் வந்து டிசைன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேர்ட்லேயும் டிசைன் பண்ணலாம், ஃபோட்டோஷாப்லேயும் டிசைன் பண்ணலாம், பேசிக்காக இல்லுஸ்ட்ரேட்டர்லையும் டிசைன் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக நான் வந்து எதுக்குமே போக மாட்டேன். ரொம்ப பேசிக்காக அந்த ஃபோட்டோஷாப் நீங்கள் உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த லெவலுக்கு தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேலை ஐடியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்கள் நெட்டில் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், இந்த டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் வந்து ரஃபாக ஒரு இது வரைங்க, ஓகேவா, அந்த மாதிரியே வரைங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நெட்டில் பார்த்த இதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த நெட்டில் பார்த்த அந்த இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவுட்லைன்லாம் வரைஞ்சி அதுக்கேற்ற அது மாதிரி தான் நான் வந்து டுட்டோரியல் போட போகிறேன். இந்த டுட்டோரியல் அது மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த டுட்டோரியலில் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஃபோட்டோஷாப். ஸோ நான் வந்து 2 சர்டிஃபிகேட் பார்த்துருக்கேன். ஒன்று வந்து இந்த சர்டிஃபிகேட்டு, இன்னொன்று இந்த இது. ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்குது பார்க்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த 2 சர்டிஃபிகேட்டுமே நான் வந்து இன்டர்நெட்டில் தான் எடுத்தேன். ஸோ நான் வந்து இப்போ இந்த சர்டிஃபிகேட் நான் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைல் போங்க, நியூ போங்க. ஸோ இதில் வந்து A4 நான் வந்து இந்த ஹைட் அங்கே கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ Ctrl A கொடுத்து Ctrl C கொடுத்து Ctrl V. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். Ctrl T கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணலாம், ரீட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இப்போ இதான் நம்மளுக்கு வந்து பேஸ் லேயராக யூஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வேணால் இந்த பேக்ரவுண்டை தூக்கிடுங்க, நான் தூக்கிடுறேன். ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துலேயே பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து நான் ரஃபாக பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நெட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இது எல்லாமே ஒரு க்ரீன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். க்ரீன் வித் ப்ளூ இல்லைனா பிங்க் அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெட்டில் இருந்து ஒரு க்ரீன் பேக்ரவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்டு சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் போடுறேன். ஸோ இதை வந்து நான் இதில் ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இதை வந்து நான் ப்ளர் பண்ண போகிறேன். ஸோ ப்ளர் பண்ணி அதாவது காஷன் பேர் போட்டு காஷன் பேர் யூஸ் பண்ணி இது பண்ண போகிறேன். ஓகேவா, காஷன் பேர் போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு இதை ஆட் பண்ண போகிறேன், பார்ட்டிகல்ஸ் நாய்ஸ். ஓகே, ஆட் நாய்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு எவ்வளோ நாய்ஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாய்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நாய்ஸ்னால் அது வந்து கொஞ்சம் டாட்டாக இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு டாட்டாக தெரியுதா. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இது நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அவுட்புட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ நான் வந்து என்ன கொஞ்சம் காஷன் இது ப்ளர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன்.
இருக்குது. ஓகே, இது நல்லா இருக்குது. ஸோ இந்த பார்ட் நான் வந்து வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ இருந்துச்சுன்னா போதும், மிச்சதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த லேயரை வந்து நான் மர்ஜ் பண்ணிக்கிறேன். மர்ஜ் பண்ண முடியல. ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மாற்றிருக்கேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் எரேஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் இதை ஹைட் பண்ணிக்கிறேன் இந்த லேயரை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டில் இந்த பாக்ஸ் வேணும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி இல்லைனா பென் டூல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த டூல் யூஸ் பண்ண செலக்ட் பண்ண போகிறேன் இந்த பாக்ஸை. ஓகேவா, பாக்ஸ் செலக்ட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை யூஸ் பண்ணி இப்போ நடுவில்லாம் இங்கே செலக்ட் ஆகிருக்குல்ல, ஸோ இதெல்லாத்தையும் நான் வந்து இது பண்ண போகிறேன். ஆட் கொடுத்துட்டு இங்கே இது பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி கொஞ்சம் டேர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி வச்சு ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ இந்த லேயர் மேலே இருக்குல்ல, நம்ம கிரியேட் பண்ண லேயர், கண்ட்ரோல் ஜே நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆகிரும். அதாவது கண்ட்ரோல் ஜே கொடுத்த உடனே இந்த லேயரில் இருக்கிற எந்த பார்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கோ அந்த பார்ட் வந்து இந்த மாதிரி தனியாக இதாயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த லேயரை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது பண்ணதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதுக்கு பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஓகேவா, மூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ இங்கேருந்து இப்போ கட் பண்ணுங்கள். இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தா கட்டு. அப்புறம் இதை வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க, அதாவது ஒப்பாசிட்டி அதாவது நீங்கள் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வேறு என்ன இது இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதுலேயே இப்போ இப்படி கொஞ்சம் இந்த லேயர் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வைக்கிறேன். ஸோ ஒப்பாசிட்டி அதே மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு மேபி நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும் அட்லீஸ்ட். ஸோ ஒப்பாசிட்டியை மறுபடியும் இது பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்டு, ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும், அதோட சைஸ் வந்து மாற்றணும். ஸோ கண்ட்ரோல் டீ கொடுங்க, மறுபடியும் டீ கொடுத்துட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. நீங்கள் வந்து இதை நீங்களே கூட உங்கள் ஓனாக கூட கிரியேட் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ ஒப்பாசிட்டி இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட், அதாவது இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கணும்னா அது வந்து இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த லேயர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கருப்பு கலர் இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல கருப்பில் இருந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் இருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் நான் இந்த இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட்டுக்கு, கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்முக்கு. ஸோ நமக்கு பிளாக்லேருந்து இப்போ வரணும், ஏன்னா அந்த சைடு பிளாக் இருக்கிறனால பிளாக்லேருந்து நமக்கு வரணும். நம்ம கட் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்க்க தேவையில்லை.
ஸோ ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிடுங்க, கட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்தா இது. ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பார்ட் இப்போ இருக்குது. ஸோ இந்த பார்ட்டுக்கு அதே மாதிரி பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ எந்த பார்ட் உங்களுக்கு செட் ஆகாமல் பாருங்கள். ஸோ இந்த இதுக்கு வந்து இந்த பார்ட் செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட்டு இப்படி இருக்கும். இல்லை இப்படி பண்ணலாமா? சரி ஓகே, இப்படி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அலைன்மெண்ட்டை மாற்றிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். ஓகே, இப்போ இந்த இடம் எதுக்கு இது பண்ணியிருக்கு? ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணல. அதாவது இந்த மாதிரி ஓகேவா? சரி ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன பார்ட்? ஸோ இங்கேருந்து பெர்ரான பார்ட் இப்படி வருதா? ஓகே, ஸோ மேபி கண்ட்ரோல் ஜே கொடுத்து இது பண்ணுங்கள். இத்தனை இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மர்ச் பண்ணிடுங்க. ஸோ மர்ச் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கீழே இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இது மேலே இருந்துச்சு, இது கீழே இருந்துச்சு தான் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணலாம். முன்னாடி பண்ணிட்டேன். ஸோ மெர்ஜ் ஓகே, மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிரும். நான் ஒயிட் கலர் போடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பார்ட்டில் வந்து இந்த லைன் இருந்துச்சுன்னா சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கிறது பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த இந்த பச்சை கலரில் இருக்க எல்லா லேயர்ஸையும் நான் வந்து மர்ச் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் லேயர்ஸ் ஸோ கொடுத்தாச்சா? கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து நான் இது பண்ணுறேன். டூல் பேர் மாதிரி வச்சு ஹீலிங் டூல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஹீலிங் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். நான் ஹீலிங் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ இது வந்து நான் பார்ட்டிக்கல், அதாவது டாட்டாக ஆக்கிட்டேன். ஸோ ஆக்கினதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுனால ஹீலிங் டூல் யூஸ் பண்ணோன்னா அங்கே இருக்கிறது வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகும். நீங்கள் வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ பேட்ச் டூல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் இப்படி பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது இந்த இடமா சேர்ந்து டேமேஜ் ஆகும். கரெக்டாக இந்த இடத்துல வர மாட்டேங்குது. இது பேக்ரவுண்ட் தெரியுது அவங்களுக்கு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பண்ணுறேன் பாருங்களா, லைட்டாக தெரியுதா? ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அது டெக்ஸ்சர் மட்டும்தான் வருது. அதாவது டாட்டாக நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த நாய்ஸ், அது நாய்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ சரி ஓகே. ஸோ இது வந்து ஒரு இந்த மேலே கொடுத்துருக்க இது மட்டும். ஸோ ஒரிஜினல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது அன்ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறமா இப்போ மேலே நீங்கள் இங்கே பார்க்கலாம், யுவர் கம்பெனி லோகோ, அப்புறம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கம்பெனி லோகோ வந்து நீங்கள் எடுத்து போடலாம். நீங்கள் மேபி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து போடலாம். நான் வந்து இப்போ எனக்கு க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு லோகோ. எனக்கு ஒரு லோகோ இது இங்கே இருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதே நான் வந்து ஒரு லோகோ மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ. ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணி ஓகே, கண்ட்ரோல் ஜே. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரோக்னு வரும். ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா அவுட்டர் பார்டர் வரும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் அது உங்களுக்கு எப்படி பார்டர் வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்டர் போட்டுடலாம். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் டி
கண்ட்ரோல் T கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து சபேஜ் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணலையோ, டெக்ஸ்ட் இருக்குது ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலையே, ஒரு சைஸ் சின்னதாக இருக்கும். ஓகே, மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ எல்லாம் வேறு ஏதோ கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒயிட் கலரில் வந்துருக்கு. ஸோ இதை என்ன கலருக்கு மாற்றலாம்? நான் வந்து இந்த கலர் பிளாக் கலருக்கு மாற்றிட்டா. மாற்றிட்டு கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேபிட்டல் வேணால் கேபிட்டலாக போட்டுக்கோங்க, ஸ்மாலாக வேணால் ஸ்மாலாக போட்டுக்கோங்க. நான் எஸ்ஸுக்கு எப்பவும் கேபிட்டல் தான் போடுவேன். அப்புறம் எண்ணெய் இதில் கேபிட்டல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் சைஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம டெம்ப்ளேட் நான் ஹைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அவுட்புட். நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் இதை எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து பிளைனாக இருக்குல்ல. ஸோ இந்த பிளைனாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஷேடோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த இதோட அதாவது இந்த இமேஜ் இருக்குல்ல, அதாவது இந்த தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயிலுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஷேடோ மாதிரி காட்டணும். ஸோ நான் வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா இங்கே? ஸோ நீங்கள் ஸ்ப்ரெட்டை இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த இது வேணுமோ நான் பிளாக் கலர் மாற்றிக்கிறேன். ஸோ இதில் மல்டிப்ளைன்னு இருக்கிறனால ஸோ ஃபோனை சைலண்டில் போட மறந்துட்டேன், நான் போட்டுறேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து டிசால்வ் கொடுத்துருக்கேன். இப்போ மல்டிப்ளை உங்களுக்கு எந்த இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு போடுங்க. ஸோ லீனியர் லைட்டு கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இதில் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இங்கே ஏற்கனவே டெம்ப்ளேட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது இதுதான். நீங்கள் உங்களுக்கு மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் இந்த இது வைக்கிறேன். வேறு எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு டிசைன் மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே ஒரு ஷேடோ மாதிரி தான். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இது கூட யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது க்ரீன் கலர் மாற்றலாமா? மாற்ற நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுறேன். வேறு ஏதாவது கலர், இந்த கலர் இது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, ஓகே, நான் ரஃபாக தானே பண்ணுறேன். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியோட இது. ஸோ ஸ்ட்ரோக் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துடலாம். பெயினாக இருக்குது, நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் கொடுத்த உடனே இதில் வந்து இதை சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக்கை வந்து ஒரு 8 வைக்கலாம். ஷேடோ வந்து நார்மலாக வைக்கலாம். கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எல்லாமே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ கீழே வந்து இப்போ இந்த சர்டிஃபிகேட் இது ப்ரௌட்லி ப்ரெசென்டட் டூ இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ இந்த இதில் வந்து டெக்ஸ்ட் போடலாம். உங்களுக்கு வேணும்னா இங்கே கூட நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த லென்த் அதிகமாகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு லெட்டருக்கும் நீங்கள் வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ
இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ இந்த ஒரிஜினல் லேயரை நான் இது பண்ணேன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி கீழே வைக்கிறேன். ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டன் பண்ணி நீங்கள் கீழே எடுத்தீங்கன்னா கீழே போகும். நீங்கள் லெஃப்ட் ரைட் நீங்கள் எங்கே எடுத்தாலும் உங்களுக்கு போகாது. ஸோ இப்படி பண்ணுங்கள். ஓகேவா? பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் லேயரை இது பண்ணுறங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து யுவர் நேம் ஹியர்ன்னு இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து இது பண்ணிடுங்க, அது எதுவுமே போடாதுங்க. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிளா 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 ஏதாவது போட்டுருங்க. ஸோ ரஃபாக போட்டிருக்கேன்னா ஸோ நீங்கள் மாற்றுறீங்கன்னா ஏதாவது மாற்றிக்கோங்க. நான் வந்து இப்போ இதையே நான் வந்து 4 வாட்டி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போடலாம். ஏன்னா அது வந்து இப்போ இங்கே வரைக்கும் நான் கூட போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேம் வந்து நான் சின்னதாக போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ மண்ட சைஸில் நேமெல்லாம் போட்டால் அது வந்து எழுதுறது கஷ்டம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு லைன் போடலாம். ஸோ நீங்கள் லைனுக்கு வந்து நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணி இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் லைன் போடுறீங்கன்னா லைன் போட்டுக்கலாம். அது வந்து நீங்கள் எந்த இடத்துல போடணுமோ நீங்கள் அது வந்து உங்கள் இஷ்டம். இப்போ நான் இங்கேருந்து லைன் போட்டேன். லைன் போட்டதுக்கப்புறமா ஸ்ட்ரோக்கு கொடுத்து அதை வந்து இதுக்கு மாற்றிடுங்க. ஸோ ஃபில்லு கொடுத்து இல்லை ஸ்ட்ரோக்கு கொடுத்து அதுக்கு வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு அதோட சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓ நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ஒயிட் கலர் கொடுத்தனால அப்படி வருது. பிளாக். ஸோ ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வச்சுக்கோங்க. ஸோ நான் 4ன்னு வச்சுருக்கேன். ஸோ 3 தானே பார்த்துக்கோங்க கிளிக் பண்ணி. ஸோ 4 இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த இதை வந்து நான் சைஸ் மாற்றலான்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நான் கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் இது இல்லாமல் கூட இது பண்ணலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ நீங்கள் அந்த இடத்துக்கு நேம் மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா இந்த இதை நீங்கள் இந்த இடத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து இமேஜாக தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு டன்னா. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருந்தால் ஓகே. ஸோ நான் இது ரஃபாக தான் கொடுக்குறேன். இது வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வேறுனா பிளா 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 அது வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். நான் நீங்கள் நெட்டில் இருந்து கூட நீங்கள் அது கூட நீங்கள் வந்து நெட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கரெக்டாக அலைன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் இப்போ வந்து இந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் சில பேருக்கு. ஸோ இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இந்த இடத்துல நீங்கள் எடுத்து வந்துட்டு காட்டை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இது மேபி சில பேருக்கு அந்த ஃபுல் டெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மேபி நல்லாயிருக்கும் சில பேருக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபேஸும் அங்கே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இல்லை. ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் யூசர். சரி ஓகே. இது வந்து இது பண்ண மாட்டேங்குது, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஓகே இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் விட்டுறட்டா. ஓகே டன். ஸோ ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இதாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக ஆகணும்னா நீங்கள் வந்து ஆகிக்கலாம். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. ஸோ இவ்வளோ இது வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது இல்லை நான் வந்து கீழே இது பண்ணிடுறேன்.
ஸோ கீழே பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும் இதையே நான் பண்ணிட்டேன்னா. ஸோ நான் இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த லோகோவே நான் போட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த லைன் எங்கே போச்சு? ஸோ இதான் லைன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணுற லைன், சிக்னேச்சர் கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த இதையும் கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணுறோம். டி அமுத்துனீங்கன்னா செட் பண்ணுறது டேட்டு. ஓகே, டேட்டை தனியாக போட்டுறேன். நீங்கள் எல்லாமே ஒரே ஃபாண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் நல்லா வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சைன். ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து இது பண்ணுறோம், அதாவது நம்மளுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ கலர் மாற்றிருக்கோம். ஸோ எல்லாமே கலர் மாற்றிருக்கோம். அப்புறம் மேலே இந்த லைன் மட்டும் இல்லை. ஸோ இந்த லைனுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, ஸோ இதை நான் இது பண்ணிக்கிறேன், அன்ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த லைனுக்கு வந்து இப்போ நான் இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ மெர்ஜ் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷேப்பில் இருந்து தேவை மெர்ஜ் லேயர்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டா நமக்கு வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் கலர்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் மேலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கீழே வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செலக்டிவ் கலர்னால் இப்போ நீங்கள் க்ரீன் மட்டும் மாற்றணும். இப்போ இந்த க்ரீனை வந்து நீங்கள் வேறு ஏதாவது கலருக்கு மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் க்ரீன் வச்சுக்கோங்க. இது வந்து நான் இப்போ இந்த இடத்துக்கு மேலே வைக்கணும். மேலே வச்சு ஒர்க் ஆகும், அப்ளை ஆகும். மறுபடியும் ஃபஸ்ட்டில் வந்து பண்ணுறேன். இப்போ செலக்டிவ் கலர் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்டிவ் கலர் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட எந்த கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணுமோ அதுக்கு மேலே தான் இந்த இது இருக்கணும். ஸோ அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ மேலே வச்சாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாற்றிட்டேன், ஒர்க் ஆகலை. ஸோ மெஜெண்டாவை கம்மி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பிரைட்னஸ் இதாகுது, அதிகப்படுத்தினா இந்த மாதிரி ஆகுது. ஸோ மெஜெண்டாவை கம்மி பண்ணுறேன். எல்லோ வந்து நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ நான் இதை கொஞ்சம் இது பண்ணுறேன். ஸோ இது வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிளாக் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து இது வந்து க்ரீனுக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ க்ரீனில் வந்து எங்கெங்கே பிளாக் வந்து மிக்ஸ் ஆகிருக்கோ, அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்ட்டில் வந்து இப்போ இந்த பார்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபேடாக இருக்குது, தெரியுதா? பிளாக்கும் க்ரீனும் ஃபேடாக இருக்குது. ஸோ இந்த பார்ட்டில் எல்லாமே உங்களுக்கு அந்த இதாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அஃபெக்ட் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ இந்த க்ரீனில் வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ பிளாக்ல வந்து மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிளாக்லாம் சேஞ்ச் ஆகும், தெரியுதா? இப்போ நம்ம மொத்தமாக இது பண்ணுறதுனால மொத்தமாக எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டும் சேர்ந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது நீங்கள் பார்த்துட்டு தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பிளாக் வந்து நீங்கள் பார்த்து சேஞ்ச் பண்ணுங்கள். இது வந்து 0ல் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டு பார்க்கலாம். ரெட்டு இங்கே இல்லவே இல்லை, என் ஃபேஸில் இருக்குது ரெட்டு. ஸோ அது மேபி சேஞ்ச் ஆனால் ஆகலாம். அது வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பாருங்கள். உடனே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இது வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் எடிட்டிங் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதிலேயே மாற்றிக்கலாம். உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும். நீங்கள் அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த க்ரீன் கலரில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயரில் மட்டும் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயர்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் அதாவது மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இந்த லேயர். ஓகே, இப்போ இது வந்து செப்பரேட் லேயராக இருக்கா? ஸோ இது வந்து செப்பரேட் லேயராக இருக்குது. ஸோ இந்த லேயருக்கு மேலே மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டெக்ஸ்சர் மாதிரி அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெக்ஸ்சர் போடுறோம். டெக்ஸ்சர் போடலாம்.
டெக்ஸ்சர்னு மட்டும் போடுறேன். ஏதாவது நல்ல டெக்ஸ்சர் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஓகே மாதிரி இருக்குது. ஸோ இது ஓகேன்னு நினைக்கிறேன். டெஸ்க்டாப்பு ஓகே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்குது இந்த டெக்ஸ்சர். ஸோ இந்த டெக்ஸ்சரை வந்து இப்போ இம்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் வந்து மொத்தமாக எல்லாத்துக்கும் வேணும் எனக்கு. ஸோ அதனால் இது மொத்தமாக இது பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப்பு தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆல்ட்டு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த இது வந்து எதுக்கு கீழே வைக்கணுமோ அதுக்கு கீழே வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான ஒன்று. ஸோ மறுபடியும் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ இந்த இமேஜ் நான் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல வரணும். அதாவது இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வரணும். ஸோ நான் இதை மறுபடியும் அன்ஹைட் பண்ணிட்டேன். ஆல்ட் கிளிக் பண்ணுங்கள், லெஃப்ட் மவுஸ் கிளிக் பண்ணுங்கள், இதுக்கு பின்னாடி இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் பிரைட்னஸ் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் டார்க்கு, நார்மல் இப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் போடுற டைம் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்மட்ஜாக வர்றது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஸோ பார்த்து பண்ணும்போது கொஞ்சம் தலைவலி வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் கலர் கூட மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். ஸோ இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது. ஸோ நான் வந்து நார்மல் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எரேசர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் எரேஸ் கூட பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் வந்து பெரிய இதுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எரேஸ் பண்ணாலும் அந்த ஏரியா மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கண்ட்ரோல். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இது வந்து இப்போது நீங்களே ஒரு சர்டிஃபிகேட் வந்து க்ரியேட் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். ஸோ இது வந்து நெட்டில் தான் இருந்து எடுக்கணும்னு கூட கிடையாது. நான் வந்து ஒரு காப்பிரைட் இமேஜ் கூட நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நெட்டில் தான் இருந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்களே கூட ரஃபாக ஒரு ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு மேபி எனக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள், சபேதினும் இல்லை அந்த ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் டிசைன் பண்ணதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், பை.